அஸ் அ டாக்டர் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, நான் ஹெல்த்தை நான் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவேன். அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்த உடனே நல்லா அந்த விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்க, ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஐ டிட் அ போஸ்ட் ட்ராவல் டீடாக்ஸ். அந்த உச்சந்தலையில் நம்ம அந்த விளக்கெண்ணெய் வைக்கும் போது நம்மளோட பாடியே குளிர்ச்சி ஆகும். ஸோ என் ஹேர் பாருங்கள் எனக்கு எவ்வளோ லஸ்ட்ரஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆயில் அண்ட் ஆல்சோ ஐ யூஸ் லாட் ஆஃப் ஹெர்பல் ஆயில்ஸ் ஃபார் மை ஹேர். ஸோ என் ஹேரை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் நிறைய ஹெர்ப்ஸ் தான் நான் என் ஹேருக்கு எடுப்பேன், மற்றபடி எந்த ஃபேன்சி திங்ஸும் இல்லை. நிறைய பேர் அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் ஹேர் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ லென்த்தி இருக்குன்னா அதுக்கு பியோர் ரீசன் ஆயில் மட்டும்தான். எங்கள் அம்மா குறிப்பாக எனக்கு காய்ச்சி கொடுப்பாங்க அந்த ஹெர்பல் ஆயில். அதுவும் இல்லாமல் விளக்கெண்ணெய் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வைப்பேன். அண்ட் கறி லீஃப், நிறைய கறி லீஃப் எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் போஸ்ட் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கெண்ணெய் குளியல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.